வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல இசையமைப்பாளரும் பாடகருமான திடீரென மரணம் அடைந்து போன செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பிரபலங்களையும் ஒழுக்கியுள்ளது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மைக்கேல் ஜாக்சனின் சகோதரர் திடீரென மரணம், சோகத்தில் மூழ்கிய குடும்பம். வாங்க யார் அவர்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல பாடகரும் இசையமைப்பாளருமான டிட்டோ ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சனுடைய 9வது சகோதரர்களில் 3வது மற்றும் 5 உறுப்பினராக இந்த ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இதனையடுத்து குடும்பம் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியது. ஆனால் இறப்புக்கான காரணம் என்னன்னு வெளியிடப்படவே கிடையாது. அந்த அறிக்கையில் எங்கள் அன்புக்குரிய தந்தையான ராக்கெட் அன்டோரோல் ஹால் ஆஃப் ஃபேமர் டிட்டோ ஜாக்சன் இப்போது எங்களுடன் இல்லை என்பதை உடைந்த இதயத்துடன் அறிவிக்கிறோம் என்று அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிர்ச்சிந்தாங்க. நாங்கள் அதிர்ச்சியும் சோகமும் மனவேதனையும் அடைந்திருக்கோம். எங்கள் தந்தை அனைவரிடமும் அக்கறை கொண்ட ஒரு அபாரமான மனிதர். எங்களை பற்றியும் அவர்களின் நல்வாழ்க்கைக்காகவும் என்றும் டிஜே கையொப்பமிட்டு குழந்தைகளின் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்டோ டோரியான அடோரில் ஜாக்சன் அக்டோபர் 15, 1953ஆம் ஆண்டு வடகிழக்கு அமெரிக்காவில் உள்ள இந்தியாவின் உள்ள கேரியில் பிறந்தார். அவர் குழுவின் கிதார் கலைஞராக இருந்திருக்கிறாரு. 1997ஆம் ஆண்டு ராக் அன்டோலோ ஹால் ஆஃப் ஃபேமிலி சேர்க்கப்பட்ட ஜாக்சன் 5 1970களில் ஜா வாண்டோ யூ பேக், ஏபிசி மற்றும் ஐ வில் பி தியர் உள்ளிட்ட பல தரவரிசையில் முதலிடத்தை பிடித்தார். குழுவிலிருந்து வெளியேற்றப்பட்டு பிறகு டிட்டோ ஜாக்சன் ஒரு தனி வாழ்க்கையை தொடர்ந்து 2014இல் அவரது கடைசி படைப்பு டிட்டோ டைம் ஆகும். ஒரு வருடம் கழித்து அவர் ஒற்றுமை வழிபடியே வெளியிட்டிருந்தார். 2019ஆம் ஆண்டு அவர் ஒரு புதிய ஆல்பத்தில் பணிபுரிவதாக கருத்து தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவர் திடீரென மாரடைப்பு காரணமாக இறந்து போனது ரசிகரிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் தொடர்ந்து நிறைய கச்சேரிகள் நடத்துவதாக நிறைய நாடுகளுக்கு போய் கச்சேரி நடத்தி வந்ததால் அண்மை காலமாக தொடர்ந்து நிறைய கச்சேரிகளுக்கு புக்கிங் செய்ததால் இந்த நிலையில் இவர் மரணமடைந்து போவது ரசிகரிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.